புதுக்கோட்டையில் இன்று மாலை நடைபெறும் பாஜக பிரச்சார பயண நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார். இன்று மாலை பாஜக பிரச்சார பயண நிறைவு விழா நடைபெறுகிறது. இதில் அமித்ஷா பங்கேற்று உரையாற்ற உள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழரின் பிரச்சார யாத்திரை இன்று நிறைவடைகிறது. அதன் விழா இன்னும் சற்று நேரத்தில் புதுக்கோட்டை அருகே உள்ள பள்ளத்திவேலில், அதாவது நம்ம நிற்கக்கூடிய இடத்துல தொடங்க இருக்கு. இந்த விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார். அவர் அதற்காக தற்போது திருச்சி விமான நிலையத்திற்கு சற்று முன் வந்தார். அவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக இணை பொறுப்பாளர்கள் சுகாதார ரெட்டி, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் காமராஜ், பரஞ்சோதி, தங்கமணி, விஜயபாஸ் ஆகியோர் கொடுத்து வரவேற்றிருக்காங்க. அவர் சரியாக 5:25 மணிக்கு திருச்சியிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் புறப்பட்டு தற்போது விழா நடக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வருகை தர இருக்காரு. அதற்காக பிரத்யேகமாக இந்த விழா அரங்கின் அருகேயே ஹெலிகாப்டர் தளம் ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க 5:25 மணிக்கு தரையிறங்கும் அமித்ஷா அதன் பின்பு இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்துக்கு வர இருக்காரு. இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் இங்கு பேச இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அமித்ஷா இங்க இருப்பதால இந்த பகுதி முழுவதுமே போலீசார் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அமித்ஷாவுக்காக பிரத்யேகமாக 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. அதே போல தற்போது இந்த யாத்திரை நிறைவு கூட்டத்திற்காக பாஜக தொண்டர்களும் அதேபோல் கூட்டணி கட்சி தொண்டர்களும் வருகை தர தொடங்கி இருக்காங்க. அவர்களை பலத்த சோதனைக்கு பின்பே போலீசார் உள்ள அனுமதிச்சு வர்றாங்க. அதாவது குடிநீர் பாட்டில் கூட கொண்டு செல்லக்கூடாது, செல்போன் தவிர மீத எந்த மெட்டல் பொருட்களையும் கொண்டு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தி வர்றாங்க. அந்த காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமே ஒரு 6 வழிகள் தான் அமைச்சிருக்காங்க. அந்த 6 வழிகளில் தான் தொண்டர்களாக இருக்கட்டும், பிற கட்சியினராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்க முழுமையாக வருவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அப்படி வருபவர்கள் முழுமையாக சோதிக்கப்படுறாங்க. முழுமையான சோதனைக்கு பின்புதான் இந்த விழா அரங்கத்திற்குள் அனுமதிக்கப்படுறாங்க. நிகழ்ச்சி இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்கினாலும் அமித்ஷா 5:25 மணிக்கு தான் வர்றாரு. அந்த விழாவின் போது தமிழக பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயலும் பங்கேற்க இருக்காரு. அதே போல தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை, அதேபோல முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்காங்க. இந்த விழாவில் ஒரு 4 பேர் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பியூஷ் கோயல் அவங்க 4 பேர் மட்டும் தான் விழாவில் பேச இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை முன்னிட்டு தான் முழுக்க போலீசாரின் கட்டுப்பாட்டில் இந்த அரங்கமே கொண்டு வரப்பட்டிருக்கு. வேதவள்ளி, அமித்ஷாவின் உரை எதனை அடிப்படையாக வைத்து இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க. முத்துப்பழம்பதி, வேதவள்ளி, இப்ப இந்த விழாவே வருகின்ற 9ஆம் தேதி நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து இந்த விழாவை ஒருங்கிணைந்து நடத்த வேண்டும். ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக நடத்தக்கூடிய இந்த விழா ஒரு இன்னும் பிரமாண்டமாக திட்டமிட்டு இருந்தாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் வரவழைக்கணும் முடிவெடுத்திருந்தாங்க. அதுல கூட எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டவங்க அழைக்கணும் கோரிக்கை பாஜக தரப்பில் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சற்று முன்கூட்டியே இந்த 4ஆம் தேதி இந்த பிரச்சார நிகழ்வு நயினானேந்திரன் முடிக்கிறதா சொல்லியிருக்காரு. அதற்காகவே முன்கூட்டியே அந்த விழா நடத்தப்படுகிறது. இந்த விழாவை பொறுத்தவரையில் நேற்று திமுகவோட பல்வேறு அறிவிப்புகள் குறித்தும் அமித்ஷா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்து திமுக அறிவுறுத்தியிருக்கு. அப்போ தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்பாக ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக தான் அந்த கூட்டம் கருதப்படுகிறது. அதே போல சட்டப்பேரவை தேர்தலுக்கு முந்தைய அமித்ஷாவின் இந்த பிரச்சார பயணத்தில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்கள் பேசப்படும் என்றுதான் பாஜக நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. இப்ப கூட்டணி கட்சியினருக்கு அடுத்த முறை தமிழக பயணத்தின் போது அழைப்பு விடுக்கப்படும். இந்த முறை இது பாஜகவின் விழாவே நடத்தப்படுவதாகவும் பாஜக நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. வேதவள்ளி, பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து தேர்தல் தொடர்பாகவும் கூட்டணி தொடர்பாகவும் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கான திட்டம் ஏதேனும் இருக்கிறதா? எனில் அது எங்கு நடக்கப் போகிறது? இப்ப
இப்ப இந்த விழா அரங்கில் இந்த விழா கூட்டத்தில் வந்து ஒரு அரசியல் சார்ந்து மட்டுமே பேச இருக்காரு. இதுல வந்து பாஜக நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்க இருக்காங்க. இதுல கூட கூட்டணி கட்சியோட தலைவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. ஆனால் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த விழா அரங்குக்கு வந்துட்டு இருக்காங்க. அதாவது கூட்டணி கட்சியோட அந்த அதிமுக நிர்வாகிகள் அதிக அளவு இங்க பார்க்க முடியுது. இந்த பொதுக்கூட்டத்திற்கும் அதிமுக உள்ளிட்ட பிற கூட்டணி கட்சி தொண்டர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே இந்த விழாவில் பங்கேற்க மாட்டாங்க என்றுதான் பாஜக நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இது பாஜக விழாவாகவே நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 54 மாவட்டங்களில் நயினா நாகேந்திரன் தனது தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தற்போது 54வது மாவட்டமாக கட்சி சார்ந்த மாவட்டமாக புதுக்கோட்டையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கார். இந்த யாத்திரை நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. இந்த யாத்திரை நிறைவு விழாவில் முழுக்க முழுக்க பாஜக தலைவர்கள் மட்டுமே பங்கேற்பதாக இருப்பதால அரசியல் சார்ந்து பாஜகவோட அடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்பது குறித்து மட்டும் பேச இருக்காங்க. அதே போல சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாஜகவோட கொள்கை சார்ந்த முடிவுகள், பாஜக என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கப் போகிறது, பாஜக தொண்டர்களுக்கு என்ன மாதிரி ஊக்கத்தை அளிப்பது என்பது சார்ந்தே இந்த கூட்டத்தோட முடிவுகள் இருக்கும். இதனை கடந்து இந்த பிரச்சார கூட்டம் முடிந்து இங்கிருந்து அமித்ஷா அவர் 6:45 மணிக்கு புறப்படுகிறார். சாலை மார்க்கமாக திருச்சி செல்லும் போது திருச்சியில் அவர் பாஜகவோட முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேச இருப்பதாக தெரிய வந்திருக்கு. ஏனால் இன்னும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு 2-3 மாதங்கள் மட்டுமே இருக்கு. அப்போது அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தாலும் அந்த கூட்டணி இன்னும் வலுப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு, டிடிவி தினகரன் இருக்காரு, இவங்களை உள்ள கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி முடிவெடுக்க வேண்டும் என்பது குறித்து அவர் கலந்து பேச இருப்பதாக தெரிய வந்திருக்கு. வேதவள்ளி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி வந்தடைந்திருக்கிறார். அங்கிருந்து புதுக்கோட்டையில் இன்று மாலை நடைபெறும் பாஜக பிரச்சார பயண நிறைவு விழாவில் அவர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.